வணக்கம் நண்பர்களே. 2024 மார்ச் மாத ராசி பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வர்றாங்க. தவிர இந்த மாதம் முழுவதுமே ஒரு கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 4, 5 மற்றும் 6ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் செயல்பட்டு வரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் விரயங்களும் உடன் இருக்கவே செய்யும். குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். கொஞ்சம் சென்டிமெண்ட் பிரியர்களாக இருப்பாங்க. சில விஷயங்கள் காரியங்களில் அதிகப்படியான ஆசைகள் எண்ணங்கள் உருவாகக்கூடிய மாதமாகவும் அமையும். கடினமான விஷயங்களை ஒதுக்கிவிட்டு கொஞ்சம் சொகுசான விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்களில் செயல்படுத்தி வருவீங்க. டென்ஷன் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களில் போயிட்டு வருவீங்க. நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் தலை தூக்கவே செய்யும். பட் எல்லா விஷயங்களும் ஆர்வத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. பட் ரிஸ்க் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளை சுமூகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் படபடப்பு போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் குழப்ப நிலையும் ஏற்படுத்த செய்யும். ஆகையினால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட்டு வருவதே நல்லது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க ஒரு கலவையான மாற்றங்களையே பார்த்து வருவீங்க. குறிப்பாக சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களை தவிர்த்து வாங்க. வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பட் இருந்தாலும் சில இடமாற்றங்கள் இல்லை விரயம் போன்ற விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் உத்தியோகம் மற்றும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணும்னே தெரியாது. ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு வாங்கியிருப்போம். பட் வாங்கினதுக்கப்புறம் தான் இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். இப்போ ஒரு பொருளை வாங்குறீங்க இல்லை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளே கொடுக்குது. இருந்தபோதும் சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் அலைச்சல்களும் ஒரு விதமான பயம் சந்தேகம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதே நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள குதூகலமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக அமையுது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் ஒரு கலவையான மாற்றங்கள் இருக்கும். அவங்க வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் திருப்திகரமான சூழ்நிலைகளை பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற அளவுக்கு அலைச்சல்களும் உடன் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்ப இந்த அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயமும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களே இருக்கும். இவங்க வகையிலும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு. வெளியிடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனச்சிதறல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில தேவையில்லாத விஷயங்களால் ஈர்க்கப்படுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஓவராலாக இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது. இப்போ துலாம் ராசிக்காரங்க பர்சனலாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.